எம்பிபிஎஸ் நீட் கிடைக்கலன்னா பேராமெடிக்கலுக்கு அப்ளை பண்ணலாமா? இது ஒரு நல்ல கோர்ஸா? இதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? சரி, என் கட் ஆஃப்க்கு கிடைக்குமா? என் கட் ஆஃப்க்கு கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் சீட்டு கிடைக்குமா? இப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். அந்த கொஸ்டினுக்குலாம் பேராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்கோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம். இந்த கொஸ்டினுக்குலாம் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் ஒரு ஆன்சர் கிடைக்கும். எம்பிபிஎஸ் இல்லைன்னா பேராமெடிக்கல் அப்ளை பண்ணலாமா? தாராளமா அப்ளை பண்ணலாம். நீங்க நீட் எக்ஸாம்லாம் எழுத வேண்டிய தேவையில்ல. பேராமெடிக்கல் கோர்சஸ்ல மொத்தம் 19 கோர்சஸ் இருக்கு. அந்த 19 கோர்சஸ்ல சம் கோர்சஸ் 4 இயர் கோர்சஸா வரும். அதாவது ஃபுல் ஃபிளெஜ்டு 4 இயர் கோர்ஸ். சம் கோர்சஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ் நீங்க படிப்பீங்க, தியரி எக்ஸாம் எழுதுவீங்க, 1 இயர் ஃபுல்லா இன்டர்ன்ஷிப் பார்ப்பீங்க. இதுவும் 4 இயர்ஸ். அதாவது ஃபுல் ஃபிளெஜ்டு 4 இயர் கோர்ஸும் இருக்கு, 3+1 4 இயர் கோர்ஸும் இருக்கு. சரி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல இந்தியாவை பொறுத்தவரையும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா கோர்ஸ்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பேராமெடிக்கல் கோர்சஸ்ல உங்களுக்கு ஜாப் ஈஸியா கிடைச்சாலுமே சேலரி கொஞ்சம் கம்பேரிட்டிவ் எம்பிபிஎஸ் சேலரியோட உங்களுக்கு வந்து டாக்டர் சேலரியோட பேராமெடிக்கல் சேலரி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இன்ஸ்டிடியூட் வைஸ் உங்களுக்கு சிட்டி வைஸ் மாறும். ஃபாரின்ல உங்களுக்கு பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் வைக்கிறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு, எய்ம்ஸ் போகலாம். இல்ல கவர்மெண்ட்ல வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க, அது மூலியமா போனீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, கட் ஆஃப் பொறுத்தவரையும் எந்த கட் ஆஃப்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் நீங்க 12th முடிச்சிருப்பீங்க. கட் ஆஃப் கால்குலேட் பண்ணீங்களா இல்லையான்றது வந்து உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கலாம். கட் ஆஃப் கால்குலேட் பண்றீங்க இல்லையோ, ஒரு 80% மேல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து உங்க ஆவரேஜ் மார்க் கன்ஃபார்மா போட்டிருப்பீங்க. 600 இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன், 80% மேல இருக்குன்னா நீங்க தாராளமா பேராமெடிக்கல் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு கன்ஃபார்மா சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 75, 60 இவங்களும் ட்ரை பண்ணலாம். பட் 80 மேல இருந்தா சான்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ கட் ஆஃப் பொறுத்தவரையும் 200 கட் ஆஃப்ன்றதுனால ஒரு 170, 180 மேல கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, என்னென்ன சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்கு, என்னென்ன டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு, என்னென்ன டிகிரி கோர்சஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, டிகிரி கோர்சஸ் பொறுத்தவரையும் 19 கோர்சஸ் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டிப்ளமோ கோர்ஸ் வரையும் ஒரு 6 டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. இதுல டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஆப்டிமெட்ரி, டிப்ளமோ இன் நர்சிங் தனியில வந்துடும். 16 சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்கு. சரி, என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து இந்த கோர்சஸ்க்குலாம் தேவைப்படுது? எல்லா டிகிரி, டிப்ளமோ சர்டிஃபிகேட் எது அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சர்டிஃபிகேட்ஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். 12th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட். நேட்டிவ் சர்டிஃபிகேட் இல்லைன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் ஸ்கூல்ல போய் வாங்கிக்கோங்க. நான் 6th இருந்து 12th வரையும் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கூல் தான் படிச்சேன். நீங்க 2-3 ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா 2-3 ஸ்கூல்ல நீங்க மாறி மாறி வாங்குற மாதிரி இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட், பேரண்ட் டிசி, பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 12th மார்க் ஷீட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 12th ஆல் டிக்கெட் வச்சுக்கோங்க. சம் அப்ளிகேஷன்ஸ்ல 12th ஆல் டிக்கெட்டும் கேட்பாங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. அப்ளிகேஷன்ல இருந்து கவுன்சிலிங் வரையுமே நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ளிகேஷன் கவுன்சிலிங் வந்து தனித்தனி ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நடக்கும், அதுக்கு நீங்க ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. நீங்க நார்மலா ஒரு வெப்சைட் குள்ள போறீங்கன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு போவீங்களா, அதே மாதிரி தான் இந்த கவுன்சிலிங்லயும் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்க என்ட்ரி பண்ணீங்கன்னா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க. ஃபீஸ் பே பண்ணணும். அப்ளிகேஷனுக்கு தனி ஃபீஸ், கவுன்சிலிங் தனி ஃபீஸ். கவுன்சிலிங்ல தான் நீங்க காலேஜ் செலக்ட் பண்ண போறீங்க. 19 கோர்சஸ்மே ஒரே அப்ளிகேஷன் தான். ஒரே ஒரு வாட்டி அப்ளிகேஷன் பண்ணுவீங்க. கவுன்சிலிங்ல அந்த 19 கோர்சஸ்ல உங்களுக்கு எத்தனை கோர்ஸ் வேணும், தமிழ்நாட்டில் இருக்க மொத்த கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜ்ல உங்களுக்கு எத்தனை காலேஜ் வேணும்ன்றத நீங்க கவுன்சிலிங் அப்பதான் செலக்ட் பண்ண போறீங்க. அப்ளிகேஷன் முதல் கவுன்சிலிங் வரை நீங்க அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்ல இருந்து காலேஜ் ஜாயினிங் வரை நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா யூடியூப் சேனல் கேளுங்க, இன்ஸ்டாகிராம் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.